1960களில் தமிழ்நாட்டில் நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழர்களின் போராட்டத்தை மையமாக வைத்தும், பொள்ளாச்சியில் நடந்த மொழிப்போர் படுகொலையை மையமாக வைத்தும் உருவாகி இருக்கிறது பராசக்தி திரைப்படம். இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா ஆகியோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழர்களின் போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகி இருக்கும் பராசக்தி படத்திற்கு நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பராசக்தி படம் திமுக கூட்டணி எதிர்கொள்ளப் போகும் சட்டசபை தேர்தலின் மாபெரும் முரசொலியாக இருக்கப் போகிறது என்றும் கூறியுள்ளார். இன்னொரு பக்கம் இந்தி திணிப்பால் சாமானிய மக்கள் அடையும் கஷ்டங்களையும் தொட்டு சென்றுள்ளது. இதனால் சோசியல் மீடியாவில் தீ பரவட்டும் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த நிலையில் பராசக்தி படக்குழுவுக்கு நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் வாழ்த்து கூறி கடிதம் எழுதியிருக்கிறார். பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சிவகார்த்திகேயன் மற்றும் அதர்வா பேசும் ஒவ்வொரு வசனங்களும் இந்தி திணிப்புக்கு எதிராக மொழிவாரி மாநிலங்கள் போராட்டமும் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழர்கள், இந்தி திணிப்புக்கு மட்டுமே எதிரானவர்கள் என்பதையும் பராசக்தி படம் உரக்க கூறியிருக்கிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கமல்ஹாசன் எழுதிய கடிதத்தில் தமிழ் தீ பரவட்டும், பராசக்தி படத்தை பார்க்க தொடங்கும் முன் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இந்த படம் நம் கூட்டணி எதிர்கொள்ளப் போகும் தேர்தலின் மாபெரும் முரசொலியாக போகிறது என்று. ஆம், இந்த படம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பது என் ஆசை மட்டுமல்ல, என் உண்மையான வாழ்த்தும் கூட. இந்த படம் திமுக வரலாற்றுக்கு இட்ட வெற்றி திலகம் என்று கூறியுள்ளார்.